ஒருவரை மனதார நேசித்து விட்டு பிரிய வேண்டிய நிலை வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் உண்மையான மந்திரம். நம் வாழ்க்கையில் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். சிலர் வருவார்கள், சிலர் செல்வார்கள். ஆனால் நாம் முன்னேற வேண்டும். முன்னாள் காதலை நினைத்து வலிக்காமல் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராக இருக்க வேண்டும். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாம். வாழ்க்கை நமக்காக நிற்காது, நாம் அதை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். நீ ஒருவரை உண்மையாக நேசித்துவிட்டு அவர் உன்னை விட்டு சென்று விட்டால் அது அவர்களின் இழப்பு. நீ உன்னை மதிக்க தெரிந்தால் நீயாகவே வலிமையான மனிதனாக மாறிவிடுவாய். முன்னாள் காதலை மறக்க நினைக்காதே, அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கட்டும். ஆனால் அதை நினைத்து வலிக்காமல் அதை ஒரு பழைய நாட்குறிப்பாக நினைத்துவிடு. உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. நீ அவற்றை பார்க்கும் வரை பயணிக்க வேண்டும். உன் மனதுக்கு உண்மையாக இரு. உன்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அருகில் இரு. வாழ்க்கை உன்னை இன்னும் உயர்த்தும். ஒருவரை இழந்துவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். சிலர் அதில் ஒரு குறுகிய பாதை பயணிப்பார்கள், சிலர் நீண்ட பயணத்தை செய்ய போகிறார்கள். முன்னாள் காதலை மறப்பதற்காக முயற்சி செய்யாதே, ஆனால் அதை உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடமாக கொண்டு வளர்ந்துவிடு. உன் மனநிலையை நீயே கட்டுப்படுத்திக்கொள். எதற்காக யாராவது உன் மனநிலையை பாதிக்க வேண்டும்? உன் சந்தோஷத்தை நீயே உருவாக்கு. நிச்சயமாக ஒரு நாள் உனக்கே வியப்பாக இருக்கும் அளவிற்கு நீ முன்னேறி நிற்பாய். காதல் என்பது ஒரு நெருப்பை போன்றது. அது சில நேரங்களில் நம்மை வெப்பமாக சூடாக்கி நம்மை பாதுகாக்கும். ஆனால் சில நேரங்களில் நாம் கவனமாக இல்லையெனில் அது நம்மை முற்றிலும் எரித்துவிடும். உண்மையான காதல் உன்னை வளரச் செய்யும். வலியை தரும் காதல் உன்னை தேய்ச்சிவிடும். முன்னாள் காதல் உன்னை வலியில் ஆழ்த்திவிட்டால் அதை விடுவித்துவிடு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட முடியும். வலியை நினைத்து உட்கார்ந்திருக்காமல் அதிலிருந்து ஒரு வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டு உன் எதிர்காலத்திற்காக வாழத் தொடங்கு. உன்னால் நினைவுகளை அழிக்க முடியாது, ஆனால் அவற்றை வெல்லலாம். உன் மனதுக்குள் இருந்து கொண்டே வலியை ஏற்படுத்தும் நினைவுகளை நீயே கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு நாளில் மறக்க முடியாது, ஆனால் நாளுக்கு நாள் புதியதாய் நினைத்து முன்னேறலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் பல சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்கின்றன. முன்னாள் காதலை நினைத்து வருந்தாதே, அது உனக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம். அதை எடுத்துக்கொண்டு உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைக்க தொடங்கு. காதல் என்பது ஒரு பாதை போன்றது. சிலர் அதில் நம்முடன் ஒரு கணம் பயணிக்கலாம், சிலர் நம்மை பாதியிலேயே விட்டுவிடலாம். ஆனால் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டியவர்கள். கடந்த காலம் என்ற நிலத்தை பார்ப்பதற்காக நாம் நின்று கொண்டிருந்தால் எதிர்காலம் நம்மை கடந்து செல்லும். முன்னேறுவோம், ஏனெனில் நமது வாழ்வு நிறைவடைய வேண்டியது ஒரு நபரால் மட்டுமல்ல, நம் சொந்த முயற்சியால். ஒரு நபரை நம்முடைய உலகமாக நினைத்திருந்தால் அவர்கள் போன பிறகு அந்த உலகம் காலியாகும். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் எந்த ஒரு மனிதனுக்காகவும் நம் உலகத்தை அடங்கியதாக கருதக்கூடாது. வாழ்க்கை கடலில் ஒரு துளி போல இருக்கலாம், ஆனால் அந்த கடல் அற்றுப்போகாது. அதுபோலவே ஒருவரின் பிரிவு உன் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு செல்லாது. நீ உன் வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக கட்டிக்கொள்ள முடியும். நீ நினைக்கின்றாய், அவர் இன்றி என் வாழ்க்கை இல்லை என்று. ஆனால் உண்மையில் நீ இன்னும் முழுமையாக உன்னையே அறிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கை உனக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுக்கிறது என்பதை உணர மறுக்கிறாய். சில நினைவுகளை விட வேண்டியது அவசியம். இல்லை என்றால் அதே நினைவுகள் தான் உன்னிடம் இருப்பதை விட்டுவிட மாட்டா. மாறுவோம், வளர்வோம், முன்னேறுவோம். ஒருவரை காதலித்து பார்த்த பிறகு அவரை மறப்பது கடினம்தான், ஆனால் அது முடியாத ஒன்றல்ல. நினைவுகளை உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தினமும் வலிக்க விடுவதை விட அதை ஒரு பாடமாக மாற்று. ஒருவர் நம்மை விட்டு சென்றால் அது அவர்களின் வாழ்க்கைக்காக சரியான முடிவு. ஆனால் நம் வாழ்க்கை முழுவதும் அதை பிடித்துக்கொண்டு அழுவதற்காக அல்ல. மாறி நிலைத்திருக்க பழகிக்கொள். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை காண்பாய். காதல் என்பது ஒரு அற்புதமான உணர்வு, ஆனால் அது ஒருவரின் இருப்பை மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது. ஒரு நபர் உன்னை விட்டு சென்று விட்டார் என்று வாழ்க்கையை துவம்சமாக நினைக்காதே. வாழ்க்கை ஒரு புத்தகம் போல. சில பாத்திரங்கள் சில பக்கங்களில் மட்டுமே தோன்றலாம், ஆனால் கதையின் நாயகன் நீ. நீ உன் கதையை எப்படி முடிக்க விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையை புதிய கோணத்தில் நோக்கு. உன் உலகம் இன்னும் பலவிதங்களில் பிரகாசிக்க இருக்கிறது. நாம் ஒருவரை நம் வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாக நினைத்து கொண்டால் அவர்கள் இல்லாமல் வாழ்வது கடினமாய் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், எந்த உறவும் நிரந்தரமில்லை. சிலர் நம்முடன் இருக்க, சிலர் நம்மை விட்டு செல்ல, சிலர் நம்மை காயப்படுத்த, சிலர் நம்மை வளர்த்திட. இதுவே வாழ்க்கை. நீ யாரையும் கட்டிப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக நம் வாழ்க்கையில் வருகிறார்கள். அந்த காரணம் முடிந்தவுடன் அவர்கள் செல்ல வேண்டும்.
அவர்கள் இல்லாமலே நீ உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீ ஒருவரை உண்மையாக நேசித்தாய், அவரை பற்றியெல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக நினைத்தாய். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இருந்த இடம் வெறுமையாக மாறிவிட்டது. இதற்காக நீ உன் வாழ்க்கையை துன்பத்தில் கழிக்க வேண்டியதில்லை. நினைவுகள் அழுத்தமாக இருக்கலாம், ஆனால் அவற்றை ஒரு பாடமாக மாற்றி எடுத்தால் அது உன்னை வலிமையானவனாக உருவாக்கும். ஒருவரின் பிரிவால் உன் வாழ்க்கை முடிந்து விடாது, மாறாக அது உன்னை புதிய ஒளிக்கு அழைத்துச் செல்லும். காதல் ஒரு மிகப்பெரிய சக்தி, ஆனால் அது ஒரு நாளும் ஒரே மனிதரின் மீது மட்டுமே இருக்கக்கூடாது. நீ ஒருவரை பிரிந்து வலிக்கப் போகிறாய் என்றால் அதற்கு பதிலாக உன்னையே மீண்டும் கண்டுபிடி. உனக்கே தெரியாத பல திறமைகள் உன்னுள் இருக்கின்றன. உன் வாழ்க்கையை ஒரு நோக்கத்துடன் முன்னேற்றிக்கொள். நம்பிக்கை உடைந்தாலும் உன் மனசாட்சி நீக்கப்பட முடியாது. வாழ்க்கை இன்னும் நீண்டது, அதில் பல மகிழ்ச்சி தரும் தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒரு காதல் தோல்வியால் உன் மனதில் எதுவும் அழிந்துவிடவில்லை. காதல் என்பது ஒரு பிரியமான அனுபவம், ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாது என்று நினைப்பது ஒரு தவறான எண்ணம். நீ உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதிதாக தொடங்கலாம். கடந்த காலத்தில் நடந்து சென்றதை நினைத்து அழுவதற்கு பதிலாக எதிர்காலத்தை வசீகரமாக மாற்ற முயற்சி செய். உன்னை விட்டு சென்றவர்கள் நீண்ட நாட்களுக்கு உன்னுடைய மனதில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உன் வாழ்வில் நிரந்தர இடம் பெற முடியாது. நீ முன்னேற வேண்டும், உன்னுடைய ஒளியை நீயே தேட வேண்டும். ஒரு காதல் தோல்வியால் உன் மனதில் எதுவும் அழிந்துவிடவில்லை. காதல் என்பது ஒரு பிரியமான அனுபவம், ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாது என்று நினைப்பது ஒரு தவறான எண்ணம். நீ உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதிதாக தொடங்கலாம். கடந்த காலத்தில் நடந்து சென்றதை நினைத்து அழுவதற்கு பதிலாக எதிர்காலத்தை வசீகரமாக மாற்ற முயற்சி செய். உன்னை விட்டு சென்றவர்கள் நீண்ட நாட்களுக்கு உன்னுடைய மனதில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உன் வாழ்வில் நிரந்தர இடம் பெற முடியாது. நீ முன்னேற வேண்டும், உன்னுடைய ஒளியை நீயே தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சில உறவுகள் வாழ்க்கை முழுவதும் தொடரலாம் என்று நம்புவோம். ஆனால் சிலர் நம்மை பாதியிலேயே விட்டு செல்வார்கள். அவர்களின் நினைவுகளை மாறாமல் வைத்துக்கொண்டு நம்மை நாமே சோகத்தில் தள்ள வேண்டியதில்லை. உண்மையான மகிழ்ச்சி ஒருவரின் வருகையாலும் ஒருவரின் பிரிவாலும் பாதிக்கப்படக்கூடாது. நீ உன்னுடைய வாழ்வின் கதாநாயகன். உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பி நிறுத்து. காலம் அனைத்து நினைவுகளையும் மங்கச் செய்யும், ஆனால் நீ அதை விரைவாக செய்ய முன்வர வேண்டும். கடந்த காலத்தை கடந்து செல்லும் திறன் இருக்க வேண்டும். சில உறவுகள் நம் வாழ்க்கையில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே, ஆனால் நம் வாழ்க்கை முழுக்க அந்த அதிகாரத்திலேயே உயிர் வாழ முடியாது. நாம் தொடர்ந்து படிக்க வேண்டிய புத்தகம் இன்னும் நிறைய பக்கங்கள் கொண்டது. ஒருவரை வெறுப்பதற்காகவோ அவர்களை நினைத்து அழுவதற்காகவோ நாம் வாழ முடியாது. வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம் வளர்ச்சிக்கான ஒரு படியாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை விட்டு சென்றால் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ ஒருவரை நேசித்தாய், அவருக்கு உன் வாழ்வில் முதன்மையான இடம் கொடுத்தாய். ஆனால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சிலர் நம்மை விட்டு செல்லுவது நம் வாழ்க்கையை அழிக்கல்ல, மாறாக அது இன்னும் சிறப்பாக அமைய. இன்று வழியாக இருக்கலாம், ஆனால் நாளை அது நீ உணரக்கூடிய பெரிய வரப்பிரசாதமாக மாறிவிடும். நீ உன் வாழ்க்கையை ஒருவருக்காக மட்டுமே அமைக்க முடியாது. உன் பயணம் நீண்டது, உன் கனவுகள் இன்னும் அதிகம். முன்னேறு, காரணம் தேடி நிற்காதே. நீ நினைக்கும் அளவிற்கு வாழ்வில் யாரும் நிரந்தரமில்லை. உறவுகள் கூட மாற்றமடையும். ஒருவரை பற்றிய நினைவுகளை பிடித்துக்கொண்டு கடந்த காலத்தில் முடங்கிக் கொள்வதை விட எதிர்காலத்தை கவனிக்க பழகிக்கொள். முன்னாள் காதல் என்பது ஒரு பாடம். அதை ஓரிடத்தில் நிறுத்திக் கொள்ளாமல் வாழ்க்கையில் மேலும் பயணிக்க வேண்டும். நீயே உன்னுடைய வாழ்க்கையின் இயக்குனர். உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு அர்த்தமற்றவர்கள் என்று அல்ல, ஆனால் அவர்களால் நீ வாழ்வதை நிறுத்திவிட முடியாது. உன் வாழ்க்கையை மீண்டும் அமைப்பது உன் விருப்பம். யாராவது உன்னை விட்டு சென்றதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நிறுத்திவிட முடியாது. நீ உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயங்களை எழுத வேண்டும். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நாளை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கலாம். உன் முன்னாள் காதலை நினைத்து அழுவது உன்னுடைய நேரத்தையும் சாந்தியையும் வீணாக்குவதாகும். அவசியமில்லாத நினைவுகளை ஒதுக்கி உன் வாழ்க்கையை இனிமையாக்கும் முயற்சியில் இரு.